means that successful leaders can never be defeated by problems. They become the master of the situation and they defeat the problems. Indomitable spirit is defined by these two conditions. I consider these two Thirukkurals characteristics characterize the indomitable spirit of Dhirubhai Ambani. Welcome you all. Today இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பொயட்டிக்கல் டிவைசஸாக நமக்கு இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் நம்ம பார்த்துட்டோம்னா எந்த வகையான போயமாக இருந்தாலும் சரி, we can find the figure of speech ஈஸியாக நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸுடைய ரூல்ஸு தெரிஞ்சதுன்னா, இது இப்படி தான் கண்டுபிடிக்கணுன்றதை தெரிஞ்சதுன்னா we can do it. அந்த வகையில் டுடே we are going to see இதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி I am S. வெளிவேந்தன், MA BA DTA டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸில் the meaning of figure of speeches. Figure of speechனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து டிவைசஸ், என்னென்ன டிவைசஸ் இருக்கோ, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 34-35 டிவைசஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 33-32 டிவைசஸ் இருக்குது. நிறையவே டிவைசஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு 32 டிவைசஸ் பார்க்க போகிறோம். அதில் ஒன் பை ஒன்னாக we will see now. The first of all we will see this, the devices, the poetical devices. இதை poetical devicesன்னு சொல்லலாம், figure of speeches அப்படின்னு சொல்லலாம். Okay, what is the meaning of figure of speech? Figure of speechனா என்ன? A figure of speech is a word or phrase that is used in a non-literal way to create an effect. Non-literal way. இப்போ நம்ம ஒரு போயமை எழுதுகிறோம் அப்படின்னா, அந்த போயமில் இருக்கிற கான்செப்டை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மூலயமா நம்ம அதை புரிய வைக்கிறது. அதுவும் அப்படி நம்ம புரிய வைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இனிமையான ஒரு விஷயம் பொருந்ததாக இருக்கணும். ஸோ அணிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தமிழில் சொல்லும்போது அணிகள், அதாவது அந்த செயலுக்கு அழகுபடுத்துவது அணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் ஒரு போயமை வந்து ரொம்ப டெக்கரேட் பண்ணி கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அப்படின்றது தான். This effect may be rhetorical as in the deliberate arrangement of words to achieve something poetic. Poetic தான் என்ன சொல்ல வராரோ அந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். Or imagery as in the use of language to suggest a visual picture or make an idea more vivid. தான் சொல்ல வர கருத்துக்கு வந்து மற்றவங்க அந்த கருத்தை படிக்கும்போதே அவங்களுக்கு விஷுவலைஸ்டாக உணரணும். அப்படி உணர்த்தணுன்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மைண்டில் அந்த போயமை பற்றின, படிக்கக்கூடிய போயமை பற்றின நிறைய ஐடியாஸ் வரணுன்றதுக்காகவும் போயட் வந்து தன்னுடைய போயமில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைசஸுக்கு பேர் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஓவரால் figure of speeches function as a literary devices because of their expressive use of language. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லிட்ரரி டேர்மில் தான் பயன்படுது. ஏன்னு பார்த்திங்கன்னா லாங்குவேஜுக்கே உரிதான நிறைய விஷயங்கள் இதில் பொதிஞ்சு கிடக்குது. வேர்ட்ஸ் ஆர் யூஸ்டு இன் அதர் வேஸ் than their literal meanings or typical manner of applications. ஏன் அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுடைய விதமும் ஒரு குறிப்பிட்ட அளவில் மாற்றங்களை கொண்டு இருக்கும். அந்த மாற்றங்கள் கொண்டு இருக்கின்ற வார்த்தைகள் வாசகர்களை ஈஸியாக போயிட்டு அச்சீவ் ஆகணுன்றதுக்காக தான் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்னால் என்னன்றதை பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸில் எந்தெந்த விதமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எங்கே எல்லாம் பயன்படுன்றதை let us see now. And first we are going to see this simile. 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 What is a simile? A simile is a figure of speech in which two essential dissimilar objects or concept are exponentially compared with one another, though the use of like or as. Simile is used as a literary devices to assert a similarity with the help of like or as. இந்த சிமிலி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டு பொருட்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது
ஏதாவது ரெண்டு பொருட்கள், அது எந்த ரெண்டு பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட பொருட்களை கம்பேர் பண்ணும்போதும் ஆஸ் லைக் என்ற வார்த்தைகளை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, அவனுடைய வாய்ஸு ஹனி மாதிரி இருக்குது, அவளுடைய வாய்ஸு ஹனி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இஸ் வாய்ஸ் ஆர் ஹர் வாய்ஸ் இஸ் ஆஸ் ஹனி, ஆஸ் ஹனி ஆஸ் அப்படின்னு கூட வரும். அப்போ அவனுடைய வாய்ஸ் வந்து ஹனி மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்க வாய்ஸையும் ஹனியும் கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ அவங்க சொல்ல வர கான்செப்ட் இதிலேயே புரியுது பாருங்கள். அப்போ வாய்ஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்குன்றது தான் இங்கே மீனிங். அப்போது தான் சொல்ல வர விஷயத்தை ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இன்னொரு பொருள் கூட கம்பேர் பண்ணுவாங்க. Simile is used as a literary device to assert similarity with the help of like or as. இதில் வந்து லைக்ன்ற வார்த்தையும் ஆஸ்ன்ற வார்த்தையும் வெளிப்படையாக குறிக்கும். அண்ட் விச் ஆர் லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட் தட் எஸ்டாப்ளிஷ் equivalency. A proper simile create an explicit comparison between two things that are different enough from each other such that their comparability appear unlikely. இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகள் இருக்குது, ரெண்டு விஷயங்கள் இருக்குன்னா, அந்த ரெண்டு விஷயங்களை இப்போ ஈஸியாக ஒரு போயட் வந்து தான் சொல்ல வர கருத்துக்களை வந்து இன்னொருத்தருக்கு சொல்லணும். அதாவது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தோடு தான் சொல்ல வர கருத்துக்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல தான் சொல்ல வர பொருளை வந்து இன்னொரு பொருள் கூட கம்பேர் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு போயிட்டு வந்து ஒருத்தர் வந்து கம்பேர் பண்ணுறாரு, ஒருத்தருடைய முகத்தை கம்பேர் பண்ணும்போது ஹர் ஃபேஸ் இஸ் லைக் அ மூன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அழகை வந்து வர்ணிக்கிறதுக்காக நிலவை சொல்லுவாங்க இல்லையா, கூலாக அழகாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது த போயட் வாட் இஸ் கம்மிங் டு டெல் அஸ், அது என்ன சொல்ல வராருன்றதை அங்கே கிளியர் ஆகும். எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ரிமெம்பர் தே ஹாவ் ஐஸ் லைக் ஆர்ஸ் தட் வேக்ஸ். இதையெல்லாம் பார்த்தோம்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு இருக்கிற கண்கள் மாதிரியே அவங்களுக்கும் கண்கள் இருக்குது. அப்போ லைக் அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, லைக் அஸ் நம்மை போலவே அப்படின்னா அவங்கள கம்பேர் பண்ணி என்ன சொல்ல வராருன்றதை தெளிவாகவே நமக்கு சொல்லிட்டாரு. நமக்கு என்ன இருக்கோ அதே தான் அவங்களுக்கும் அப்படின்றது இங்கே கான்செப்ட். ஐ எம் ஜஸ்ட் கிளாட் ஆஸ் கிளாட் கேன் பி, என்னால் எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அப்படின்னு சொல்லும்போது, அண்ட் வாட் த போயட் வாண்ட் டு கம்மிங் டு டெல் அஸ் எவ்ரிதிங் he explained in this devices. Okay, let us see next. பார்க்குறது என்னென்னா மெட்டாஃபர், METAPHOR, metaphor. What is the meaning of metaphor? Metaphor is a figure of speech that makes a comparison between two unlike things. As a literary device, metaphor create implicit comparison without the express use of like or as. Metaphor is a means of asserting that two things are identical in comparison rather than just similar. This is useful in literature for using specific images or concept to state abstract truth. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சிமிலின்றதை பார்த்தோம் இல்லைங்களா. இந்த சிமிலியில் ஒரு பொருளை இன்னொரு பொருள் கூட கம்பேர் பண்ணும்போது ஆஸ்ன்ற வார்த்தையும் லைக்ன்ற வார்த்தையும் ஓப்பனாக பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருள் கூடவோ இல்லை மற்ற பொருட்கள் கூடவோ கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இங்கே ஒரு பொருளை மற்றொரு பொருட்கள் கூட கம்பேர் பண்ணுறது தான் இங்கே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஆஸ் லைக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, மூன் லைக் ஃபேஸ் அப்படின்றது. ஆனால் அந்த லைக்குன்ற வேர்டு இல்லாமல் மூன் ஃபேஸ் முடிச்சு போச்சு. அப்போ நமக்கு தெளிவாக புரிய வர கான்செப்ட் வந்துடுச்சு. இப்போ ஹனி லைக் வாய்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்போது ஹனி லைக் வாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹனி வாய்ஸ் கான்செப்ட் ஓவர். இப்படி அந்த லைக்கு ஆஸுங்கிற வார்த்தை மறைஞ்சி வந்து ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் தான் இங்கே மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நிறைய போயமில் வந்து பயன்படுத்துகிறதா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 10th 11th 12th எல்லாத்துலேயுமே பயன்படுத்துவாங்க. ஒன்றும் கிடையாது, ஆஸ் லைக்குன்ற வேர்டு ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் ஆஸ் லைக்குன்ற வேர்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷீ இஸ் அ லைனஸ், அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் ஒரு பெண் சிங்கம்னா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்ணை கம்பேர் பண்ணுறாங்க. எது கூட அப்படின்னா, பெண் சிங்கத்தை கூட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த ஆஸ் லைக் என்ற வார்த்தை இல்லாமல் கம்பேர் பண்ணுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, யூ ப்ளீச்டு அவர் சோல்ஸ் சாயில்டு வித் இம்ப்யூரிட்டிஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதை அந்த லைக்கு ஆஸுங்கிறது அங்கே ஓப்பன் அப்பாக நமக்கு கிடைக்கல, இருந்தாலும் நமக்கு அங்கே கம்பேரிசன் தெரியுது. தட் இஸ் கால்ட் மெட்டாஃபர். ஓகே, அடுத்து போகலாங்களா.
அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன்ஸ். இருக்கிற டிவைசஸ்லேயே ரொம்ப முக்கியமான டிவைசஸ் இதுன்னே சொல்லலாம். பிகாஸ் பர்சானிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு போயட் வந்து தன்னுடைய போயமை ப்ரெசென்ட் பண்ண முடியாது. சரி, வாட் இஸ் அ பர்சானிஃபிகேஷன்? லெட் us see. Personification is a figure of speech in which an idea or things is given human attributes and or feeling or is spoken as of is if it were human. Personification is a common form of metaphor in that human characteristics are attributed to non-human things. This allows writers to create life and emotion within inanimate objects, animals, and abstract ideas by assessing them recognizable human behavior and emotions. ஒன்றும் இல்லை. இப்போ பர்சானிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உயிர் இல்லாத ஒரு பொருட்களை உயிருள்ள ஒரு பொருட்களாக வந்து கம்பேர் பண்ணுறது. இப்போது நம்ம இருக்கோம் அப்படின்னா திடீர்னு யாராச்சும் ஒருத்தர் பார்த்திங்கன்னா கண்ணாடி கூட பேசுவாங்க, இல்லை க்ளவுட்ஸ் கூட பேசுவாங்க, தான் வச்சுட்ருக்கிற கார் கூட பேசுவாங்க, கையில் இருக்கிற செல்ஃபோன் கூட பேசுவாங்க. இப்படி உயிர் இல்லாத ஒரு பொருட்களை உயிருள்ள ஒரு பொருட்களாக இமேஜினேஷன் பண்ணுறது. பேசுகிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அது கூடவே வாழ்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, இமேஜினேஷன்லேயே பழகிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு பொருள் இருக்கிற பொருளை அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரி அந்த பொருளை அது தாட்டாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, உயிர் இல்லாத ஒரு பொருளை உயிருள்ள ஒரு பொருளாக பாவிப்பது. த நான் லிவிங் திங்ஸை லிவிங் திங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மை சோல் இன் டு தேங்க்ஸ் கிவிங் பீஸ். இப்போ இவருடைய இதயம் என்ன பண்ணுது அப்படின்னா மை சோல் இன் டு உண்மையாகவே இவருடைய ஆன்மாவானது தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீக்ஸ் தன்னுடைய நன்றி கடனை செலுத்தி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. ஸோ இதை அந்த ஆன்மா எப்படி நன்றி கடனை செலுத்தும்? ஸோ ஆன்மாவுக்கு அப்படி எதுவும் உயிர் இல்லை இல்லையா? அப்போ இங்கே வந்து ஆன்மாவை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு மை சோல் இன் ட்ரூ தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீக்ஸ். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சோல் ஆன்மாவானது உண்மையிலேயே தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீக்ஸ் ஒரு நன்றி கடனை செலுத்துகிற மாதிரியான ஒரு ஸ்பீச்சை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே சோலுக்கு வந்து உயிர் கிடையாது, இருந்தாலும் இட்ஸ் ஆக்ஷன் இஸ் கம்பேரிங் வித் த ஹியூமன் ஆக்ஷன்ஸ். இப்போ தேங்க்ஸ்ஃபுல்லாக இருக்கிறது யாருன்னா ஹியூமன் பீயிங் தான் இல்லையா? இப்போ இதனுடைய இந்த சோலுக்குன்றதுக்கு தேங்க்ஸ்ஃபுல் சொல்கிறத யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சோல் வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கம்பேர், அதாவது உயிரற்ற ஒரு செயல்களை பொருளுடைய செயலை வந்து உயிருள்ள ஒரு பொருள் செய்யக்கூடிய செயலாக இங்கே ஆக்ஷன்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த ஹவுஸ் சாட் அலோன் அந்த வீடு தனியாக உட்காந்துட்ருக்கு. ஸோ இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இட் சாட் அலோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா போயட்டிக் டிவைசஸில், அந்த மாதிரி த ஹவுஸ் சாட் அலோன் அந்த வீடு தனியாக அமர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த வீட்டுக்கு உயிர் இருக்கா? இல்லை, அது தனியாக உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் லிவிங் திங்ஸ் கம்பேர்ட் அஸ் அ லிவிங் திங்ஸ். ஸோ தீஸ் ஆர் கால்ட் பர்சானிஃபிகேஷன். And then அடுத்த பார்ட் anaphora. ANAPHORA. Anaphora is a rhetorical devices that features repetition of words or praise at the beginning of successive sentences. Praises or classes anaphora works as a literary devices to allow writers to convey emphasis and reinforce meaning. This word repetition at the beginning of the each praises in a group of sentences or classes is a stylized technique that can be very effective in speeches, lyric, poetry and prose. இந்த அனஃபரான்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போயட்டு தான் சொல்ல வந்த கருத்துக்களை, அதாவது நல்லா இருக்கக்கூடிய வரிகளை மீண்டும் மீண்டும் ஒரு போயமில் அங்கங்கே பயன்படுத்தியிருப்பார். இது எதுக்காக அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா அந்த வார்த்தைகளையும் சொல்ல வர அந்த கருத்துக்களையும் இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த வார்த்தைகளை அங்கங்கே அந்த ஒரே ஒரு போய்ட்டு, அது ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லை ப்ரேஸாக இருக்கலாம், இல்லை சென்டென்ஸாக இருக்கலாம், ஒரு போயமில் அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் அங்கங்கே பயன்படுத்தியிருப்பார். அப்படி பயன்படுத்தி இருந்தால் தட் இஸ் கால்டு அனஃபரா அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த ரிப்பிட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு வார்த்தைகள் குரூப் ஆஃப் கிளாஸாக இருக்கலாம், இல்லை குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை குரூப் ஆஃப் லெட்டர்ஸாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மே பி, இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு போயட்டர் வந்து தன்னுடைய அந்த தான் எழுதின அந்த போயட்டுடைய எஃபெக்டிவான ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் எஃபெக்டிவான ஸ்பீச் இருக்கணும்னா அதுக்கும் இதை பயன்படுத்தலாம். லிரிக்ஸ்க்காக, பொயட்ரியில் அண்டு ப்ரோஸில் எங்கே வேணாலும் இந்த விஷயங்களை தான் சொல்ல வர கருத்துக்கள், நல்லா இருக்கக்கூடிய கருத்துக்கள் அகைன் அண்ட் அகைன் we can யூஸ் இட். இப்போ இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா they growl at the rain, they growl at the sun. அவங்க மழைக்கும் க்ரௌல் பண்ணுறாங்க, முனகிறாங்க, சூரியனுக்கும் அதாவது வெயில் அடித்தாலும் முனகிறாங்க. அப்போ சொல்லும்போது தே க்ரோல்ன்ற வார்த்தை அகைன் அண்ட் அகைன் அங்கே வந்திருக்கு. அப்போ அந்த வார்த்தைகள் வந்துட்டு ரிப்பீட்டேஷன் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரிப்பீட் வரும்போது அனஃபரான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஒரே லைனில் கண்டினியூவாக வந்தாலும் அது அனஃபரா தான். இப்போ பார்த்தீங்களா, வென் swollen eye அண்ட் வென் snaps, வென் officialdom. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள், அதாவது ஒரே ஸ்டான்ஸாவில் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கண்டினியூவேஷனாக வரும், அதுவும் இங்கே அனஃபரால தான் குறிக்கும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன். டிவைசஸில் அலிட்ரேஷன் சொல்லுவாங்க. அலிட்ரேஷன் இஸ் அ லிட்ரரி டிவைசஸ் தட் ரெஃப்ளெக்ட் ரெப்பிட்டேஷன் இன் 2 or more நியர்பை வேர்ட்ஸ் ஆஃப் இனிஷியல் கான்சோனன்ட் சவுண்ட். இனிஷியல் கான்சோனன்ட் சவுண்டுனா ஒரே லைன்ஸில் ஒரே ஸ்டார்டிங் லெட்டரை கொண்ட வார்த்தைகள், அதுவும் கான்சோனன்ட் சவுண்டில் வரக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டு 2 அல்லது அதற்கு மேலும் வந்து கண்டினியூ ஆகும். அலிட்ரேஷன் டஸ் நாட் ரெஃபர் டு த ரெப்பிட்டேஷன் ஆஃப் கான்சோனன்ட் லெட்டர்ஸ் தட் பிகின் வேர்ட்ஸ். ஸோ அகைன் அண்ட் அகைன் வந்து வராது. அப்படியே வந்தாலும் அது ஒரே மாதிரியான கான்சோனன்ட் சவுண்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ரேதர் த ரெப்பிட்டேஷன் ஆஃப் த கான்சோனன்ட் சவுண்ட் அட் த பிகினிங் ஆஃப் வேர்ட்ஸ். அது முதல்ல வரும்போது எந்த மாதிரியான சவுண்டில் இருந்ததோ அதே மாதிரியான சவுண்டு தான் இருக்கணுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த பிரேஸ் கிட்ஸ் கோட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேன்ற சவுண்டு வருது பாருங்கள். கேன்றது கிட்ஸுன்றதுக்கும் கே சவுண்டு, கோட்ஸுன்றதுக்கும் கே சவுண்டு இஸ் அலிட்ரேட்டிவ்னு சொல்லலாம். ஆனால் தோ the words begin with different consonant letters, they produce the same consonant sound. Similarly, the phrase phony people, இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். ஃபோனி பீப்புள் இது ரெண்டுமே வந்து இஸ் நாட் அலிட்ரேட்டிவ். ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு விதமான சவுண்டில் வருது. தோ போத் வேர்ட்ஸ் பிகின் வித் த சேம் கான்சோனன்ட், த இனிஷியல் கான்சோனன்ட் சவுண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இன் அடிஷன், முக்கியமாக சொல்ல போனோம்னா, for alliteration to be effective, alliterative words should flow in quick section. அதுவும் சக்சேஷனில் இருக்கணும், கரெக்டான ஒரு ப்ரொனன்சியேஷனில் வந்தால் தான், அதுவும் கான்சோனன்ட் சவுண்டில் வந்தால் தான் அது அலிட்ரேஷன். எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க, ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ்டு டு பி. இப்போ பாருங்கள், வாண்ட் வாட் ஒரே சவுண்டு வருது, அதனால் WW அலிட்ரேஷன். பி அவர் ஸ்டேஷன், ஹை ஆர் ஹம்பிள், ஹன்ற ப்ரொனன்சியேஷனில் வருது, அதனால திஸ் இஸ் கால்டு அலிட்ரேஷன். ஓகே, லெட் அஸ் see next. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா assonance. ASSONANCE. What is assonance? Assonance is a literary device in which the repetition of similar vowel sounds take place in 2 or more words in a proximity to each other within a line of poetry or prose. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அலிட்ரேஷன் பார்த்தோம் இல்லையா, அது வந்து கான்சோனன்ட் சவுண்டுகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கும். ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவல் சவுண்டை எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசோனன்ஸ் மோஸ்ட் ஆஃபன் ரெஃபர் டு த ரெப்பிட்டேஷன் ஆஃப் இன்டர்னல் வவல் சவுண்ட்ஸ் இன் வேர்ட்ஸ் அண்ட் தட் டு நாட் எண்ட் த சேம். இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அசோனன்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம அலிட்ரேஷனுங்கிறது ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், ஆனால் இது என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லேயும் இருக்கும், அதாவது இன்டர்னல்லையும் இருக்கும், எப்படி வேணாலும் வரும். அப்படி வந்ததுன்னா இது வவ்வல் சவுண்டுகளை சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ஃபெல் asleep அண்டர் த செர்ரி ட்ரீ. இதில் பார்த்தீங்கன்னா வார்த்தை உங்களுக்கே புரியும். இஸ் எ பிரேஸ் தட் ஃபியூச்சர்ஸ் அசோனன்ஸ் வித் த ரெப்பிட்டேஷன் ஆஃப் த லாங் இ வவல். இ அப்படின்ற வவல் வந்து லாங், எல்லாத்துலேயும் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடியதாக இருக்கும். despite the fact that the words containing this vowel do not end in perfect rhythm.
எல்லா வார்த்தைகளும் இதே மாதிரி முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ப்ரேஸ் எல்லாமே முடியுமா நிச்சயமாக முடியாது. ஆனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில இடங்களில் வவ்வல் எங்கே வருதோ அந்த இடங்களில் மட்டும் இது இருக்கும். This allows writers the means of emphasizing important words in a phrase or line, as well as creating a sense of rhythm, enhancing mood and offering a lyrical effect of words and sounds. இது மேக்ஸிமம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் பண்ணுறவர் தான் சொல்ல வர கருத்துக்களை படிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகணும், ஒரு ரித்தமிக்காக போகணும், அவருடைய மூடுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சொல்லியிருக்கிற கான்செப்ட் மூடு ஏற்ற மாதிரி போகணும் அப்படின்னா தன்னுடைய லிரிக்கல் எஃபெக்ட்டுக்காக தன்னுடைய போயமில் இதை பயன்படுத்துவார். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல் வி ஆஸ்க், இது ஆ ப்ரொனன்சியேஷனில் வரக்கூடிய வவல் சவுண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூ ரிப்பர்ன்டு into nectar in fruit jars, e அப்படின்ற ஒரு ஃபார்மில் அகைன் அண்ட் அகைன் வருது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அசானன்ஸ். ஓகே, வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பஸ்ட்ராஃப். இந்த அப்பஸ்ட்ராஃப்ன்றது என்ன? In literature, apostrophe is a figure of speech, something represented by an exclamation such as who, a writer or a speaker using apostrophe speaks directly to someone who is not present or is dead, or speaks to an inanimate objects. இதுவும் பர்சானிஃபிகேஷனில் வரக்கூடிய ஒரு வகை தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சானிஃபிகேஷனுங்கிறது உயிர் அற்ற ஒரு பொருளை உயிருள்ள ஒரு பொருளை பாவிக்கிறது, கன்வெர்ட் பண்ணுறது. ஆனால் இந்த அப்போஸ்ட்ரோஃப் பண்ணுறது உயிர் இல்லாத ஒரு பொருளில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உயிர் இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி அது கூட கான்வர்சேஷன் பண்ணுறது. இப்போ இவர் ஒரு போயமில் கூட பார்த்தீங்கன்னா போயிட்டு ஓஇ வீல்ஸ் அப்படின்னு சொல்லுவார். வீல் கிட்ட பேசுவார், அந்த சக்கரங்கள் கிட்ட பேசுவார் இல்லையா? இப்போ அது உயிர் இல்லை, ஆனால் இவர் பேசுகிறாரு. இப்படி உயிர் இல்லாத ஒரு பொருள் கூட நம்ம கான்வர்சேஷன் பண்ணுறோம் இல்லையா? அதாவது உயிர் இருக்கிற பொருளாக பாவிக்கிறத வந்து பர்சானிஃபிகேஷன், ஆனால் அது கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிறது. இது வந்து ஒன் வே கான்வர்சேஷன்னா நாம் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த பொருளை நம்ம இந்த பொருளாக நினச்சிக்கிட்டு கான்வர்சேஷன் பண்ணுறோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் அப்போஸ்ட்ராஃப். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அண்ட் யூ ஓ மை சோல் வேர் யூ ஸ்டாண்ட். இது வந்து ஸ்பைடரில் கொடுத்துருப்பாரு. என்னுடைய ஆன்மாவே நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இங்கே என்ன அப்படின்னா அவருடைய ஆன்மாவுக்கு அந்த இடத்துல உயிர் இல்லை, ஆனால் அது வந்து லிவிங் திங்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு கான்வர்சேஷன் நடத்துகிறாரு. திஸ் இஸ் கால்ட் அப்போஸ்ட்ராஃப். உயிரில்லாத ஒரு பொருளை உயிருள்ள ஒரு பொருளாக பாவிக்கிறது பர்சானிஃபிகேஷன். அப்படி உயிரில்லாத ஒரு பொருள் கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுங்கிறது அப்போஸ்ட்ராஃப். நம்ம அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டேஷன். இந்த ரெப்பிட்டேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல் பின்வரு நிலை அப்படின்னு பார்த்துருப்பீங்க தமிழில் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ரெப்பிட்டேஷன் இஸ் எ லிட்ரரி டிவைஸ் தட் இன்வால்வ்ஸ் இன்டென்ஷனலி யூஸிங் எ வேர்ட் ஆர் பிரேஸ் ஃபார் எஃபெக்டுக்காக ஒரு வார்த்தையாகவோ அல்லது ஒரு பிரேஸாக ஒரு பதமாகவோ மீண்டும் மீண்டும் வரக்கூடியதாக இருக்கும். 2 or more times in a speech or written work எழுதக்கூடிய அந்த ஃபார்ம்லேயோ இல்லை ஸ்பீச்லேயோ அகைன் அண்ட் அகைன் நம்ம பயன்படுத்துகிறதா இருக்கும். For repetition to be noticeable, the words or phrases should be repeated within க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஈச் அதர். ஒன்றுத்துக்கு ஒன்று க்ளோஸாக இருக்கும். அப்போ க்ளோஸாக இருக்குன்னா என்னென்னா இது மேக்ஸிமம் ஒரே லைனில் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகைன் அண்ட் அகைன் பக்கத்தில் வரக்கூடியதாக இருக்குமா. ரிப்பீட்டிங் த சேம் வேர்ட்ஸ் ஆர் பிரேசஸ் இன் எ லிட்ரரி ஒர்க் ஆஃப் poetry or prose can bring clarity to an idea and or make it memorable for the reader. படிக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை அவங்களுடைய மைண்டில் அப்படியே போயிட்டு இறங்கணுன்றதுக்காக அந்த வார்த்தைகளை அகைன் அண்ட் அகைன் தே வில் யூஸ் இன் எ சென்டென்ஸ். அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள், நியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நியர்னா ஒரே லைனில் வரக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிள் மெக்காவிட்டி தேர் இஸ் நோ ஒன் லைக் மெக்காவிட்டி. இங்கே பாருங்கள் வார்த்தையை 3 முறை கொடுத்துருப்பாரு. மெக்காவிட்டி தேர் இஸ் நோ ஒன் லைக் மெக்காவிட்டின்ற வார்த்தைகளை ஸ்ட்ராங்காக ரீடர்ஸுடைய மைண்டில் போட்டுட்டு மெக்காவிட்டியை பற்றி அகைன் அண்ட் அகைன் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழில் பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன், சொல் பின் ஒரு நிலையணி, அந்த மாதிரி வரக்கூடியது தான் இந்த ரெப்பிட்டேஷன். ஓகே, லெட் அஸ் see next. அடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிமோரன். OXYMORON. மொரன்
தமிழில் அப்படியே பாருங்கள், முரண் தொடை முரண், ஆக்சிமுரண், அதாவது ஆப்போசிட் லெவலில் இருக்கிறது. ஆக்சிமுரண் இஸ் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் pairing two words together that are opposing and or கான்ட்ராடிக்ஷனரி, அதாவது ரெண்டுமே முரண்களாக இருக்கும், ஆப்போசிட் லெவலில் இருக்கும். இப்படி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு இடையில் ஆறு அண்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது, வெறும் ஐஃபனோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ டே நைட், டே அண்ட் நைட்டுன்னு சொன்னால் ஆக்சிமோரன் கிடையாது. டே நைட், ஹை ஆர் லோ, ஹை லோ, லோ ஹை, இந்த மாதிரி வரக்கூடியதாக இருக்கும். அதுவும் ஐஃபனோடு இருக்கும். அண்டு ஆர் இந்த மாதிரியான கன்ஜெக்ஷன்ஸ்லாம் இடையில் இருக்காது. அண்ட் திஸ் கம்பைன்டு ஆஃப் கான்ட்ரரி ஆர் authentical words is also known as conversation as a contradiction in term. ஒரு termலே வந்து ரெண்டுமே contradiction, opposite. As a literary device, oxymoron has the effect of creating an impression, enhancing a concept and even என்டர்டெய்னிங் த ரீடர். படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டை உருவாக்குறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் என்ஹான்சிங் பண்ணுறது, சொல்ல வர கான்செப்டை என்ஹான்சிங் பண்ணுறதுக்காகவும், கிரியேட் இம்ப்ரெஷன் ஆகிறதுக்காகவும் தே வில் யூஸ் இன் தட் டிவைசஸை பயன்படுத்துவாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வென் ஐ மீன் குட் ரிட்டர்ன்ஸ், குட்டுங்கிற வேர்டும் ரிட்டர்ன்ஸுங்கிற வேர்டும் பக்கத்தில் இருக்குது. தீஸ் ஆர் கால்டு ஆப்போசிட். இப்போ ஒரு சில வார்த்தைகள் கூட இதில் பார்க்கலாம். ஹார்மோனிக், கக்கப்போனி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்தா கூட நமக்கு ஆக்சிமோரன் வரக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அதாவது பக்கத்தில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் லெவலில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஆக்சிமோரன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரடாக்ஸ், PARADOX, பாரடாக்ஸ். A paradox is a statement that appears at first to be contradictory but upon reflection them make senses. இதுவும் அதே மாதிரி பாரடாக்ஸ் மாதிரி தான், அதாவது ஆக்சிமோரன் மாதிரி தான் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு ரெஃப்ளெக்ஷன் வரும். என்ன ரெஃப்ளெக்ஷன்? திஸ் லிட்ரரி டிவைஸ் இஸ் காமன்லி யூஸ்டு டு என்கேஜ் எ ரீடர் டு டிஸ்கவர் and underlining logic in a seemingly self-contradictory statement or praise. இது ஒரு ப்ரேஸாக, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் தான் என்ன சொல்ல வரோம் என்ன அப்படின்றத அவங்களாவே ரீடர்ஸே புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். As a result, paradox allows readers to understand a concept in a different and even non-traditional way. அவங்க படிக்கும்போதே அவங்களுக்கு புரியும் என்ன அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் வந்து அந்த ஆக்சிமோரனுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான ஆப்போசிட் இருக்கும், இடையில ஒரு ஐஃபன் இருக்கும், வேறு எந்த விதமான லிங்கர்ஸ் இருக்காது. ஆனால் இங்கே பட்டு, அண்டு, ஆர் இந்த மாதிரியான லிங்கர்ஸோடு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. பி கிரியல் டு பி கைண்ட். இந்த கிரியல் என்ற வேர்டும் கைண்டுங்கிற வேர்டும் ஆப்போசிட் தான், ஆனால் அதுக்கு இடையில சில விதமான கன்ஜெக்ஷன் அங்கே பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் போல்னு பேர் அதுக்கு. அதாவது தமிழில் உயர்வு நவிச்சீர் அணி அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் இந்த ஹைப்பர் போல். ஹைப்பர் போல் இஸ் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அண்டர் literary device that creates highlighted effect thought deliberate exaggerations. அதாவது சொல்ல வேண்டிய கருத்துக்களை உயர்த்தி சொல்லும். யாராக இருந்தாலும் சரி, அந்த சொல்ல வேண்டியவங்களை உயர்த்தி சொல்கிறதா இருக்கும். ஹைப்பர்போல் இஸ் ஆஃபன் எ boldly overstated or exaggerated claim or statement that adds emphasis without the intention of being literally true. அதாவது உண்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை, சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அதை ரொம்ப உயர்த்தி சொல்கிறதா இருக்கணும். ஏன்னா rhetoric and literature, hyperbole is often used for serious, comic or ironic effect. Ironic effect அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருக்கமான ஒரு விஷயங்களுக்காகவோ, சீரியஸான ஒரு விஷயங்களுக்காகவோ, இல்லை காமெடியான ஒரு விஷயங்களுக்காகவோ இதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, we are greater than peoples and the kings. நாங்கள் வந்து மக்களை விடவும் கிங்கை விடவும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லுது. அப்படின்னா அந்த பொருள் வந்து மக்களையும் ஒரு கிங்கை விட உயர்வராது அப்படின்றத இங்கே குறிக்குது. அடுத்து பாருங்கள். ஓ விங்கடு சீட்ஸ் யூ கிரஸ்டு த ஃபரோடு சீஸ்.
இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வார்த்தைகளை வந்து இங்கே உயர்வாக சொல்கிறாங்க. விங்கடு சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. விதையாகவோ அதுவும் அது விங்கு வச்ச ஒரு விதையாகவும் பல்வகையான கடல்களை தாண்டி இங்கே வந்திருக்கு வார்த்தைகள். இங்கிலீஷை தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கிலீஷ் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறது ஒரு வார்த்தையை அவ்வளோ ஒரு மிகப்பெரிய பொருட்களாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபார்மேஷனில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது எபித்தட். EPITHET. Epithet is a descriptive literary device that describe a place. அதாவது இது டிஸ்கிரிப்டிவ் திங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ்னா வரையறுக்கக்கூடியது. இது எதை பற்றி வரையறுக்கும் அப்படின்னா ஒரு இடத்தை பற்றியோ திங்ஸ் ஒரு பொருளை பற்றியோ ஆர் எ பர்சன் ஒரு நபரை பற்றியோ வரையறுக்கிறதா இருக்கணும். இன் a such a way that it helps in making its a characteristic more prominent than they actually are. அது வந்து அதோடைய கேரக்டரை பொறுத்தளவுக்கு அது இருக்கிறத விட இன்னும் 2 உயர்த்தி சொல்கிறதா இருக்கும். ஆனால் இந்த பொருள் வந்து இல்லாத ஒரு பொருளுக்கு உண்டான பேரை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் நவுன் ஆஸ் அ பை நேம் ஆர் டிஸ்கிரிப்டிவ் டைட்டில். அதாவது இல்லாத ஒரு பொருளை வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு கொடுக்குறதா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா they live, it is said, on complaining street. அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்னவாக சொல்லப்படுகிறது என்றால் on complaining street. அதாவது கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் புகார்கள் கொடுக்கக்கூடிய அந்த தெருவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட்டே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போயட்டிக்கல் டிவைசஸுக்கு கற்பனையாக உருவாக்கி அந்த தெருவுக்கு பேர் வச்சிடுறாங்க. என்னென்னா அப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிற தெருவுக்கு அவங்க ஒரு பேர் வைக்கும்போது தட் இஸ் கால்டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு வைக்கிறோம். தட் இஸ் கால்ட் எபித்தட். ஃபார்மில் அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட். A transferred epithet is a literary, little known but often used figure of speech in which a modifier. அந்த எபித்தட் மாதிரி தான். ஆனால் இதுவே மாடிஃபை பண்ண எபித்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி அட்ஜெக்டிவ். இதை வந்து அட்ஜெக்டிவாக தான் இருக்கும். அண்ட் குவாலிஃபையர் எ நவுன் அதர் தென் த பர்சன் ஆர் திங்ஸ் இட் இஸ் ஆக்சுவலி டிஸ்கிரைபிங். சொல்ல வேண்டிய நபர்களையோ சொல்ல வேண்டிய பொருட்களையோ டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக இன்னொரு மீனிங்கை கொண்டு வந்து தரதா இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் the modifier or epithet is transferred from the noun it is mean to describe to another noun in the sentence. அதாவது தான் சொல்ல வேண்டிய நவுனை டைரெக்டாக சொல்லாமல் இன்னொரு நவுன் கூட கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியதாக இருக்கும். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்களேன். பை வாஸ் லாங் வின்டர் ஸ்டார்வ்டு. அதாவது போர்களால் ஏற்பட்ட அந்த பசி. என்ன மாதிரியான பசினா வின்டர் பசின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய நாடுகளில் வின்டர் ஆச்சுன்னா அவங்க விளைய வைக்க மாட்டாங்க பயிர்களை. அப்போ ஏன் விளைய வைக்க மாட்டாங்கன்னா வின்டரில் பயிர்கள் வராது, அதனால் நிறைய பேர் பட்னியாக இருப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டார்வ்டு. அதாவது போர்க்காலத்தினால் மக்கள் வந்து வின்டராக மாறி போயிட்டு அந்த காலங்கள் வின்டராக மாறி போயிட்டு ரொம்ப நாள் பட்னியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொருளை இங்கே பொருள்படும்படி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்போர்டு எபித்தட். தான் சொல்ல வந்த கருத்துக்கள் தான் சொல்ல வந்த விஷயங்கள் அதாவது மறைமுகமாக இன்னொரு பொருள் மேலே ஏற்றி சொல்லக்கூடியது தான் இங்கே டிரான்ஸ்போர்டு எபித்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. இந்த வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோடைய கண்டினியூவேஷன் நம்ம அடுத்த வீடியோவில் கொடுக்கலாம். ஓகே, we will see in this another video. Take care. Bye.